ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக், நான் சுந்தர். ஸோ இன்றைக்கி நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய போஸ்ட் மார்க்கெட் பார்க்காம தமிழ் ஸ்டாக் யார், தமிழ் ஸ்டாக் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், தமிழ் ஸ்டாக்கோட மென்டார்ஷிப் எப்படி இருக்கும், தென் அந்த மென்டார்ஷிப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு நம்மளோட சப்போர்ட் எப்படி இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுபோக இன்றைக்கி நம்ம லைவ் மார்க்கெட்டில் நம்மளுடைய ஹெச்எல்சி அண்டர் குரூப் டீம் கூட சில டிஸ்கஷன் வச்சுருந்தோம். ஆல்சோ சம் என்ட்ரிஸும் கிடச்சிருந்தது. அதை பற்றிலாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. அந்த லைவ் வீடியோவும் இது கீழே நான் பின் பண்ணியிருக்கேன், அதுவும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்டாக் அப்படிங்கிறது சேனல் எப்படி கிரியேட் ஆனதுங்கிறத சொல்லிடுறேன். ஸோ January 26, 2022 தான் பார்த்தீங்கன்னா அந்த சேனல் நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் லேர்ன் பண்ணும்போது என்னோடய பேக் டெஸ்ட்டு சக்ஸஸ் ஆகாதா ஃபெயிலியர் ஆகாமல் பார்க்குறதுக்காக தான் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த தமிழ் ஸ்டாக் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்களாம் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபராக வந்தாங்க. நம்ம கிளாஸ் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மோட்டிவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அவங்களே நம்மளை மோட்டிவேட் பண்ணி கிளாஸ் எடுக்க வச்சுருந்தாங்க. அப்படி தான் தமிழ் ஸ்டாக் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் கிளாஸஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ லேட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம 2022 ஸ்மார்ட் மணி கான்செப்டில் ட்ரேடும் பண்ணுறோம், கிளாஸஸ் எடுக்கிறோம். ஆல்மோஸ்ட் 2023 வரைக்கும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அட் சேம் டைம் அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் சம் பிளேஸஸ் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டாப் லாஸஸ் கிடைக்குது. ஸோ நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஸ்மார்ட் மணி கான்செப்டில் வருது. ஒரு ஓபி அழகாக மார்க் பண்ணி வச்சுருப்போம், அந்த ஓபியில் ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஸோ இது மாதிரி ஸ்டாப் லாஸ் அடிக்கும் போது நிஃப்டி பேங்க் நிஃப்டியை ட்ரேட் பண்ணுறதுக்கு வேறு ஏதோ சம்திங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ரியலைஸ் பண்ணோம். ஸோ அப்படி ரியலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சம் ஹிந்தி டைப் ஆஃப் சேனல், அப்புறம் நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜீனியஸ் பீப்புள்ஸ் நிறையா இருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ட்ரேடர், நிஃப்டி தமிழா, ஆப்ஷன் பை ஒன்லி, ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேடு. ஸோ இது மாதிரி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனை பற்றி அவங்களுக்கு அவ்வளோ நாலேஜ், பட் அவங்களோட டெலிவரிங்கிறது கொஞ்சம் போராக இருக்கும், இல்லை மீடியமாக இருக்குன்னு வச்சாலுமே அவங்களுடைய நாலேஜுங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி ஒன்றா தான் இருந்திருக்கு. ஸோ அவங்களோட இன்ஸ்பிரேஷன் மூலமாக நம்ம நிஃப்டியில் ஒரு கால்குலேஷன் கொண்டு வரோம். ஸோ கால்குலேஷன் என்ன ப்ரோ? இந்த உலகத்தில் வந்து கால்குலேஷன்லாம் ஒன்றுமே கிடையாது. ஃபிபனாச்சி சீரிஸ் ஆல்சோ கால்குலேஷன், எலியாட் வேவ் ஆல்சோ கால்குலேஷன், ஸ்கொயர் நம்பர் ஆல்சோ கால்குலேஷன். ஸோ இப்படி எல்லாமே கால்குலேஷன் இருக்கிறதுனால அந்த கால்குலேஷனில் நம்ம ஒரு விதமான மெத்தட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அது எப்போ க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோட் பண்ணிங்க பார்த்துக்குங்க. ஆல்மோஸ்ட் 2022 ஆகஸ்ட் மந்த் அதோட பேக் டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வித் ஹெல்ப் ஆஃப் சம் இண்டிகேட்டர்ஸ். ஓகேங்களா? இப்போ 2022 ஆகஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஆல்மோஸ்ட் என்ன ஆச்சுன்னா 2.5 இயர்ஸ் ஆக போகுது நம்ம இதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? இது நம்ம எப்போ வந்து மக்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா 2023 ஜூன் மந்த்லேருந்து நம்மகிட்ட ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கு கொடுத்தோம். அதுபோக நம்ம ஸ்பாட்லேயும் சம் அடிஷ்னல் லெவல்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அந்த அடிஷ்னல் ஒரு லெவல்ஸ்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகிருக்குங்கிறத பார்த்துருப்பீங்க. 2023 ஜனவரி மாதமே கொடுக்க ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? அப்போது இந்த ஹெச்எல்சி அப்படிங்கிறது திடீர்னு இன்றைக்கி நம்ம எதையோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டுள்ள கொண்டு வரல. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுது. 3 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜீனியஸ் ட்ரேடர் மூலமாக இன்ஸ்பயர்ட் ஆகிட்டு நம்ம அதை பேக் டெஸ்ட் பண்ணோம். அந்த பேக் டெஸ்ட்டோட ரிசல்ட்டு தான் நம்ம இன்றைக்கி ஹெச்எல்சி ஹைலி லேர்னிங் கோர்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த கோர்ஸ் வந்து எதுக்கு நான் லேர்ன் பண்ண, எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆஃப் வந்து நம்மளுடைய 50% டிஸ்கவுண்ட் வந்து மேலே போனோம். பட் ஏன் எக்ஸாக்ட்லி இந்த லெவலில் இந்த மார்க்கெட் ரிவர்ஸில் ஆச்சு? நம்ம மார்னிங் லெவல்ஸ் கொடுத்துருப்போம், பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தாங்க மார்க்கெட்டில் செல்லர்ஸ் இருக்காங்க. அதுதான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்கல். ஓகேங்களா? அதை பற்றி தான் நம்ம இந்த ஹெச்எல்சிங்கிற ஒரு கோர்சஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் படி பார்க்கும்போது இன்றைக்கான மார்க்கெட் கீழே தான் வரும் அப்படிங்கிறது மார்னிங் 11 o'clock மேலே நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளோட ஹெச்எல்சி அண்டர் டீம்கிட்ட சொல்லிட்டோம். அதோட வீடியோ பின்னாடி வரும், அதை நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ஓகேங்களா? ஓகே. இதில் வந்து இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 4th இயருக்கு போக போகிறோம் கம்மிங் January 26. ஓகேங்களா? அதனால் தமிழ் ஸ்டாக் எப்படி வந்தது, இப்போ ஏன் இது நம்ம பண்ணிக்கிட்டுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சப்ஸ்கிரைபரும் ஃபாலோவரும் ஃபஸ்ட்டு என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த லெவல்ஸ்லாம் ஏன் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பின்னாடியே உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். இதை பற்றி டீட்டெயிலான உங்களுக்கு அனலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா எப்போனாலும் நீங்கள் தமிழ் ஸ்டாக்கோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தடு, இண்டிகேட்டரிங் யூஸ் பண்ண போகிறதில்ல, நியூஸ் பேஸ்டு ட்ரேட் பண்ண போகிறதில்ல. ரெண்டாவது விஷயம், மெயின் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் ஒரே ஒரு
லெவல்ஸ் வச்சு ட்ரேட் பண்ண போகிறீங்க. அந்த லெவலும் ஒன்ஸ் மார்க்கெட் நீ க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கிடச்சிரும். அதை வச்சுட்டு நாளைக்கான ட்ரேட் பிளானை இன்றைக்கி நீங்கள் எடுத்துருவீங்க. தென் அந்த பிளானை அங்கே எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. ஸோ தமிழ் ஸ்டாக் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. நம்மளோட பேக் டெஸ்டிங் ஆஃப் இயர்ஸ்னு சொல்லிவிட்டோம். ஓகேங்களா? ஏன்னா இதில் நிறையா வந்து கால்குலேஷன் நிறையா இருக்குது. சில யூடியூபர்ஸ் வந்து எங்களோட தான் நீங்கள் கொடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால தான் அவங்க யூடியூப்பே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேக் டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த இடத்துல. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து கொஞ்சம் இன்ஸ்பைர் ஆகிட்டாங்க எல்லாருமே இந்த கால்குலேஷனில். நம்ம இன்ஸ்பைர் ஆகிட்டு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுது. ஓகேவா? சரிங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக நீங்கள் நியூ திங் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இதில் லைவ் சப்போர்ட் நம்ம எப்படி கொடுக்குறோம், நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு எந்தளவுக்கு நம்ம ஒரு விதமான பெனிஃபிட் கொடுக்குறோங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ நம்ம காலையில் சொல்லியிருந்தோம் 150க்கு மேலே தான் மார்க்கெட் இருக்குது. இவன் வந்து பார்த்திங்கன்னா புட்டோட லோக்கியில் இருக்கான். அதனால் இமீடியட் ட்ரேட் நான் எடுத்திருந்ததுனால மார்க்கெட்டோட ஸ்பாட்டு சப்போர்ட் ஜோன் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணுது, மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி டார்கெட்டுங்கிறது ஒரு 20 கொடுக்குது. மேபி நீங்கள் ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு 10 to 16 பாயிண்ட் இவ்வளோ தான். ஏன் ப்ரோ அதுக்கு நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா மினிமம் ரேஞ்சஸ்க்குள்ள தான் 80% இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்போ அது பிரேக் அவுட் சஸ்டைன் ப்ளோ தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் லெவல்ஸில் எக்ஸாக்ட்லி ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் போட்டிருக்கான். காலும் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் போட்டிருக்கான். புட்டு ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் போட்டிருக்கான். ஸோ இந்த கண்டிஷன் பார்த்தோன்னா நம்ம ட்ரெண்ட் தான் எடுப்போம். அது தப்பே கிடையாது, எடுக்கலாம். இப்போ எடுத்துகிட்டு இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ், பாடி க்ளோஸ் ஆனால் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற மென்ஷனில் நம்ம எல்லாமே இருப்போம். ஓகேங்களா? இது வந்து தப்பே கிடையாது, கரெக்டு தான். இன்கேஸ் இல்லை நான் வந்து பிரேக் அவுட்டில் தான் என்ட்ரி எடுப்பேன்னு சொல்லிட்டு பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுத்திங்கன்னா இந்த 2 கேண்டில் கன்சல்டேஷன் பேஸ் பிரேக் அவுட் ஆகும். ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதே கேண்டில் கன்சல்டேஷன் பேஸ் பிரேக் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஆனால் அந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏன் மூமெண்டம் கொடுக்க முடியாமல் ஆச்சு அப்படின்னா இம்பேக்ட் ஜோன்ஸ் 50 பாயிண்ட் ரேஞ்சஸ் இம்பேக்ட் ஜோனில் மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் நம்ம இந்த இம்பேக்ட் ஜோனை பார்க்கும்போதே ஒரு புரிதல் வந்துருக்கணும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இம்பேக்ட் ஜோனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியணும். ஸோ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து யாரும் சொல்லலாம், ஆனால் அந்த இம்பேக்ட் ஜோனோட புரிதல் நம்மளுக்கு வேணும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? அப்போ இது மாதிரி இம்பேக்ட் ஜோனுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டு இதுக்குள்ளேயே இப்படியே போயிடுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அட் சேம் டைம் நம்ம ஃபியூச்சரில் படிப்போம் நிறைய விஷயங்கள். இந்த ஹைக்கும் லோக்கும் பிட்வீன் ஓப்பன் ஆகும்போது ப்ராபபிலிட்டி சைட்வேஸ் 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ் எல்லாம் எடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதோட காம்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னோட கன்சால்டேஷனுங்கிறது ஏன் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுது. இன்கேஸ் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்து இதுக்கு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மேபி வி வில் வெயிட் ஃபார் சஸ்டெயின் அபவ் 98, சஸ்டெயின் பிலோ 150 ரேஞ்சஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூ குட் வில் ப்ராஃபிட். ஓகேங்களா? இன்கேஸ் எனக்கு வந்து மார்க்கெட் ரேஞ்ச் இதுக்குள்ளே கன்சால்டேஷன்ஸ்னால் கண்டிப்பாக ப்ரீமியம் டிகே ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் செய்யும். அதனால் இன்றைக்கான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி மார்னிங் நம்ம இந்த ஃபோக்கஸ் பண்ண பதில் ஒரு விஷயங்கள் அது மட்டும்தான். ஸோ நான் எதிர்பார்த்தேன் இந்த 202வது போயிடும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம் பிகாஸ் ஆஃப் மினிமம் ஸ்டாப் ஆகிறதுக்குள்ளேயும். பட் மார்க்கெட் அந்த மூமெண்டம் கொடுக்கல. இப்போது என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு வெயிட் பண்ணலாம், கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இதாங்க கண்டிஷன். அப்போ நியூ என்ட்ரி எடுக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இப்போது இந்த பேசஸ் பிரேக் அவுட் கேண்டில் நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா இதுக்குள்ள ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு ஆல்மோஸ்ட்டு. பட் மார்னிங் ஸ்டார் என்ட்ரிக்கு மட்டும்தான் இப்போ உங்களுக்கான ஆப்ஷன் இருக்குது. மேபி அகைன் இந்த இடத்துல ஏதாவது என்ட்ரி எடுத்திங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள், தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இம்பேக்ட் ஜோனுக்கு மேலே போச்சுன்னா டக்குன்னு க்ளோஸ் ப்ரைஸும் அடுத்த இம்பேக்ட் ஜோனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் மேக் பண்ணணும். லைவ் மார்க்கெட்லேருந்து சைக்காலஜியில் தாங்க பெஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட மெத்தட் இது தான். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் ட்ரேடில் சில கன்ஃபியூஷன் நடக்குது. அதுக்கான காரணம் இம்பேக்ட் ஜோனாக இருக்குது. பட் நம்மளோட கான்செப்ட் படி எஸ் ஆல்சோ அவன் மூமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். அது கிடச்சா அப்படி ஹோல்ட் பண்ணுங்கள். சைக்காலஜியில் வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கு நம்ம அடுத்தடுத்த லைவ் செஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி மார்க்கெட் அப்படிங்கிறது க்ளோஸ் பிலோ ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் க்ளோஸ் பிலோ ஓப்பன் ஆனதுனால நம்ம வந்து புட்டோட என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோக்கஸ் பண்ணோம். அஸ் பர் நம்மளோட கண்டிஷனில் இந்த 150 அபோவ் 98 பிலோ போனதுனால இமீடியட்டாக ட்ரேட் பண்ணோம். ஒரு 30 பாயிண்ட் நம்மளால் கவர் பண்ண முடிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகேங்களா? ஒன்ஸ் எப்போ அவன் வந்து சப்போர்ட்ஸ் ஒன்று டேப் பண்ணும்போது கால் லோக்கு கீழே இருந்தும் புட்டு அவனோட ஹைக்கு மேலே போக முடியலையோ ஸோ டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது முதல் கண்டிஷன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ரெண்டாவது வந்து இந்த இடத்துல எனக்கு ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் சப்போர்ட் ஜோனில் போட்டான். ஸோ இந்த மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் போடும்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் எனக்கு கால் லோக்கு பிலோ இருந்தாலும் புட்டு அப்படிங்கிறத ஹைக்கு மேலே போகலை. அப்போ கண்டிப்பாக புட் செல்லர் ஸ்டில் மார்க்கெட்டை டாமினேட் பண்ண ரெடியாக இருக்கான். அப்படிங்கிறதுனால காலோட ப்ராஃபிட் புக்கிங் நான் கை வைக்கிறேன். ஓகேவா? ஸோ என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் எனக்கு இந்த இம்பேக்ட் 775ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்தாலுமே
மினிமம் எனக்கான மார்க்கெட் மூமெண்ட்டும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறதுனால ஹோல்ட் பண்ணி ஒரு 20 to 30 பாயிண்ட் வழக்கமாக நம்ம கேப்சர் பண்ணுறோம். பட் மார்க்கெட் சப்போர்ட் ஜோன் வந்து மேலே போனதுனால ஆட்டோமேட்டிக்கலி க்ளோஸ் ப்ரைஸ் வரைக்கும் ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கான். ஸோ அந்த மூமெண்டம் கேப்சர் பண்ண முடிஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா சைக்காலஜிக்கலி நோ. அதை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படி யோசிச்சுக்கோங்க. அடுத்து ஒன்ஸ் அது போனதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்பாட்டோட க்ளோஸ் ப்ரைஸ் அபோவ் ட்ரேட் ஆகியும் கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் லோக்கும் க்ளோஸுக்கும் அபோவ் போக முடியலை. கண்டிஷன் 3வது ரூலு. முதல் சொன்னது என்ன புரிஞ்சிருக்கும், இங்கேருந்து கீழே வர்றது, 2வது வந்து இங்கேருந்து ரேலியை பிடிச்சது, 3வது இந்த இடம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன திங்க் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி ஓப்பன் அப்படிங்கிறதே லோ க்ளோஸ் பிரேக் அவுட். இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் பேட்டர்ன், ப்ராஃபிட் புக்கிங்னா ட்ரெண்டிங் டே தான், மொமெண்டம் இருக்க தான் செய்ய போகுது. பட் நம்மளுக்கானது 10 to 12 அப்படிங்கிறது ஐவி இருந்தாலும் அதுக்கு மாதிரி நம்ம டிசிஷன் மேக் பண்ணோம். பெரிய ரேலியை ஒரே சைடில் பிடிக்கல. அப்போ இது பிரேக் அவுட் ஸ்டில் சஸ்டைன் பிலோ லோ இருக்கும்போது ஸ்பாட் அகெயின் க்ளோஸ்க்கு கீழே வந்துட்டானா இங்கே ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். அந்த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வித் ஹெல்ப் ஆஃப் மார்னிங் ஸ்டார் கிடச்சிது. ஃபஸ்ட்டு டார்கெட் தான் அடித்தது. இதுக்கு கீழேயும் வரல, இதுக்கு மேலேயும் போகலை, அதனால் ஹோல்ட் பண்ண முடியாது. கண்டிஷன்லாம் புரிஞ்சுங்களா ப்ரோ? ஆக்சுவலாக நம்ம இதெல்லாமே என்ன பார்த்தோம், இந்த இடத்த வந்து நம்ம டிஸ்கஷன்லேயே சொல்லிவிட்டு நான் வீடியோவில் கொடுத்துட்டேன். இந்த இடம் வந்து இப்போ லைவில் நம்ம டிஸ்கஷன் பண்ணது. ஓகேங்களா? மேபி இந்த லைவ் டிஸ்கஷன் ஒரு நாலேஜ் கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். ஓகே தானே ப்ரோ? எல்லாத்துக்கும் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லைல்ல? ஓகே. மார்க்கெட்டை பார்க்குறது மாறிடுச்சா எல்லாத்துக்கும்? கண்டிப்பாக ப்ரோ, முன்னிட்டு மாறி. ஓகே. லாஸஸ் பண்ணாமல் இருக்கீங்களா எல்லாரும் ஓரளவு? இருக்கும் ப்ரோ. ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸை நம்ம கம்மி பண்ணணும். நானும் அது சில இது உங்களுக்கு சொல்லிடுறேன் இன்றைக்கி. அதை ஃபாலோ பண்ண முடியுமா ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே. ஒரு ட்ரேடர் வந்து சக்ஸஸ் ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபைன் பண்ணுவோம் ப்ரோ. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராட்டஜி தான். ஒன்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபைன் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக லாஸ் பண்ணுவோம். இதை நான் ஹெச்எல்சி வச்சு சொல்லலை, சிம்பிளாகவே நீங்கள் ட்ரேடிங்கில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அது பிவட் பாயிண்டாவோ இல்லைனா நம்மளுக்கான என்னவா இருக்கலாம், சிபிஆர், இஎம்ஐ இண்டிகேட்டரு, இல்லை பொலிஞ்சிமெண்ட் ஆர்எஸ்எம் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி, இல்லை பிரேஸ் அக்சன்டேடோ நீங்கள் என்னதில் உள்ளே கொண்டு வந்தாலுமே நம்மளுக்கு கிடைக்கிறது கன்சிஸ்டன்ட் லாஸ் தான். இது அக்செப்ட் பண்ணுறீங்களா எல்லாரும்? ஓகே. ஸோ 2வது இது முடிஞ்சதுக்கப்புறம் 3வது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ஓரளவு தப்பி தவறி அந்த கான்செப்ட் நம்ம ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் பிரேக் ஈவெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். பிரேக் ஈவெண்ட் என்னென்னா ஒரு மாதம் முதல்ல ப்ராஃபிட்டில் இருப்போம், கடைசி எமோஷனல் க்ரீட் இல்லாமல் மாத கடைசியில் லாஸில் இருப்போம். திரும்ப அடி கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணுவோம். நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை உள்ளே கொண்டு வந்தோமோ அதே அமௌண்ட் நின்றுருப்போம். இது வந்து 3வது மெத்தடு, லெவல் ஆஃப் 3rd. ஓகேங்களா? ஸோ இதில் 4th வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த மாத கடைசியில் ஒரு சில ப்ராஃபிட் நம்ம கையில் நிற்கும். இல்லை மாதம் முதல்ல நான் சொன்ன மாதிரி மாதம் முதல்ல ஒரு சின்ன ப்ராஃபிட் இருக்கும், மாதம் முடியும் போது எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணாமல் லாஸ் பண்ணி விட்டுருவீங்க. ஸோ அப்படி இந்த லாஸ் பண்ணுறதுனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம தான் ப்ராஃபிட் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு லாட் இன்க்ரீஸ் பண்ணி ரிவெஞ்ச் எடுக்கிற ட்ரேட் வரும், அந்த 5வது மெத்தடு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிவிட்டு கன்சிஸ்டண்டாக லாஸ் பண்ணிவிட்டு அடுத்து அந்த லாஸ் ரெக்கவர் பண்ணும்போது கொஞ்சம் மைண்ட் செட் ஆகி பிரேக் ஈவன் பாயிண்ட் பண்ணுவோம். பிரேக் ஈவன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸஸ் மாற்றி வரும். தென் வந்து ரிவெஞ்ச் ரேட் வந்து அதிகமாக எடுப்போம். நமக்கு ஒரு மெத்தட் தெரியுதுன்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் ரேட் வந்து அதிகமாக பண்ணிடுவோம். ஸோ இந்த ரிவெஞ்ச் ரேட் அதிகமாக பண்ணுறதுனால கொஞ்சம் சைக்காலஜி எல்லாருமே வீக் ஆகும். இது வந்து 6வது மெத்தடு. சைக்காலஜி வீக் ஆகிறது தான் 6. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐடியா கிடச்சி கொஞ்சம் நம்மளுக்கு ட்ரேடிங்கில் ஒரு விதமான சைக்காலஜிக்கல் மெச்சூரிட்டி கிடச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பிளான் பண்ணுவோம் எப்படி நம்ம தாக்கு பிடிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த எப்படி தாக்கு பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி கொஞ்சம் நம்ம ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறுவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 9வது மெத்தடு கன்சிடராக நம்ம ப்ராஃபிட் பண்ணிடுவோம். இந்த 9 இடத்துல நீங்கள் இப்போ எல்லோரும் எந்த இடத்துல இருக்கீங்க? கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜி கிடையாது, கன்சிஸ்டன்ட் கிடையாது. புரியல? 8ல் இருக்கீங்க. ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க எந்தெந்த இடத்துல இருக்கீங்க. 7ல் இருக்கீங்களா? ஓகே. ஸோ அப்போ 7ல் இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 லெவல் தான், டக்குன்னு போயிடலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியே இப்போ தான் கிடச்சிருக்குன்னா இல்லைங்க, இது வந்து எல்லாருக்குமே நடக்குங்க. இதை வச்சு நான் ஒரு புக்கே எழுதலாம் நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
என்னோட ட்ரேடிங் ஜேர்னியில் இந்த 2020 கிட்டத்தட்ட இந்த ஒரு 4 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னா எடுத்து எனக்கு எஸ்எம்சி கிடச்சிருச்சு. அதனால் ரிஸ்க் லோ ரிவார்டு அதிகம்னால நான் எஸ்எம்சி எடுத்ததுனால ஒரு 2022 வந்து நான் ஓரளவு ஓகேங்கிற மாதிரி உள்ளே வந்துட்டேன். இது எல்லாத்தையும் கடந்துட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஹெச்எல்சி ஸ்ட்ராட்டஜிங்கிறது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டியூரேஷன் அதிகமாக எடுக்க போகிறதில்ல. நீங்கள் அதுக்கு அடாப்ட் ஆகணும், இல்லை அது உங்களுக்கு அடாப்ட் ஆகணுக்கான டியூரேஷன் அதிகமாக எடுக்க போகிறதே கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அடிச்சிடலாம். எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு 6 இல்லை 7 இடத்துல தான் இருப்போம். இன்னும் 2 இல்லை 3 இடம் தான், டக்குன்னு போயிடலாம். நான் முடிஞ்சலாம் என்னோடய சைட்லேருந்து ஃபுல் சப்போர்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னோடய சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ப்ரோ. ஐ திங்க் எனக்கு இல்லை, பட் நான் ஒரு மெண்டாராக இது பண்ணி உங்களை சக்ஸஸ் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க. ஸோ சுதர்சன் சுர சொன்ன மாதிரி இன்றைக்கி அடைச்சிடுவான்னு நினைக்கிறேன் இந்த இடத்துலையே. சரிங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்சு போச்சு. பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஜஸ்ட் லிமிட் தான். ஓகேங்களா? சஸ்டெயின் ப்ளோ சஸ்டெயின் அபோங்கிற மாதிரி போச்சுன்னா அதுக்கு இந்த மாதிரி நேரத்தில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து லாஜிக்கலி மார்க்கெட்டுங்கிறது சப்போர்ட்லேயும் இப்படி மேலே போயாச்சு. மேலே போயும் இப்படி தான் இருக்குது கால் ஆப்ஷனோட ப்ரீமியம். ஓகேங்களா? அதனால் கால் சைடோட ப்ராஃபிட் புக்கிங் லிட்டரலி நோ. அப்போ புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் வரலாமான்னா அதுக்கான சான்சஸ் இதுக்கு மேலே இருக்கும்போது இதுக்கு பிலோ இருக்கும்போது தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதை மட்டும் ஃபைன் டியூன் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்தராக நாளைக்கு டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே.